வாங்க இன்னைக்கு 2 பேருக்கான பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல 50 கிராம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிட்டு, 2 மீடியம் சைஸ் ஆனியன் வெட்டி வச்சிருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆகுற வரலும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா, இது கூடவே ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, புதினா, 2 கிரீன் சில்லி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும். வதங்குனதுக்கு அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும். இது கூடவே 2 மீடியம் சைஸ் டொமேட்டோ எடுத்திருக்கேன். இத பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இந்த பிரியாணிக்கு தேவையான சிக்கன் எடுத்துக்கலாம். 300 கிராம்ஸ் ஆஃப் சிக்கன் எடுத்திருக்கேன் நான் இன்னைக்கு. இதையும் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த சிக்கனுக்கு நான் தயிர் எடுக்கல. அதுக்கு பதிலா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பால் எடுத்திருக்கேன். அதையும் ஊத்தி நல்லா ஒரு மிக்ஸ் குடுத்துக்கலாம். ஏன்னா, சிக்கன் நல்லா சாஃப்ட்டா வரும். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் எடுத்திருக்கேன். உங்க தேவைக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. ஒரு மிக்ஸ் குடுத்துட்டு, இந்த பிரியாணிக்கு தேவையான 1/2 லிட்டர் தண்ணி ஊத்திக்கோங்க. ஏன்னா 250 கிராம்ஸ் ஆஃப் சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ 1/2 லிட்டர் தண்ணி போதுமானது. மூடி போட்டு 10 மினிட்ஸ் கொதிச்சதுக்கு அப்புறமா, இந்த பிரியாணிக்கு தேவையான ரைஸ் போட்டு ஒரு மிக்ஸ் குடுத்துக்கோங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாரி ஸ்டேஜ் வந்தோனே, இதுக்கு மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் லோ ஹீட்ல தம் வச்சிங்கன்னா, பிரியாணி ரெடி.